நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். மூலம் முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கொம்பனை, 5 கரத்தோனை, தொந்தி வயிற்றோனை எங்களை காத்தருளும். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் 24/9/2024 செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி மாலை 6:46 வரை. பின்பு அஷ்டமி திதி. மிருகசீர நட்சத்திரம் அதிகாலை 4:10 வரை. பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு உற்சாகமான நாள். உங்கள் செயல்கள் வெற்றியாகும். நெருக்கடிகள் விலகும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு அடிமனதில் இருந்த கவலைகள் விலகும். கூடுதல் வருமானம் கிடைக்கும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. குரு வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பொருளாதாரம் நிலை உயரும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு நிதானித்து செயல்படுவதால் நன்மை நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு சிந்தித்து செயல்பட்டால் சந்தோஷமான காலகட்டம். பணியிட பிரச்சனைகள் தீரும். பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். விருச்சிக ராசிகளுக்கு செய்யும் தொழில் வளர்ச்சி பெறும். அரசியல் ஆதரவு தொடரும். கணபதி வழிபாடு கஷ்டங்களை போக்கும். தனுசு ராசிகளுக்கு கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மாரராசிகளுக்கு அனுசரித்து செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிவன் வழிபாடு செய்து நல்லது. கும்பராசிகளுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். குரு வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு பாலிய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர். அம்மன் வழிபாடு செய்து கொண்டது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.